ஆன்மீக பூமியாக இருந்த புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா என்ற பெயரில் கலாச்சார சீரழிவை நோக்கி செல்கிறது என அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். புதுச்சேரி நகர பகுதிகள், கடற்கரை பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் வருகையால் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கிறது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் வெளி மாநிலத்தவருக்கு முழுமையாக தாரை வார்த்தது போன்று உள்ளது. புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களாகிய மீனவ மக்களுக்கு ஊரிய கடற்கரை மீனவ கிராமங்கள் வெளி மாநில ஓட்டல் உரிமையாளர்களால் முழுமையாக கபளீகரம் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை மீனவ கிராமங்கள் மெல்ல மெல்ல தங்களின் அடையாளத்தை இழந்து வருகிறது. மீனவ மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 4ஆம் தேதி கார்டிலா என்கின்ற சுற்றுலா நிறுவன சொகுசு கப்பல் புதுச்சேரியில் கொண்டுவரப்பட்டு கடலிலிருந்து சுற்றுலா பயணிகளை புதுச்சேரியில் இறக்கவும் புதிய பயணிகளை ஏற்றி இறக்கவும் மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த சுற்றுலா சொகுசு கப்பல் திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் கொண்டுவர சட்டமன்றத்தில் அறிவித்த போது அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் அதை கடுமையாக எதிர்த்தன. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதுபோன்ற சொகுசு கப்பலில் சட்டவிரோத செயல்கள் நடக்கும், சூதாட்டம் நடைபெறும், இதனால் நம் மாநில கலாச்சாரம் சீரழியும் என கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக இந்த திட்டம் கைவிடப்பட்டது. தற்போது மீண்டும் இந்த சொகுசு கப்பல் பயணம் வருகின்ற 4ஆம் தேதியில் இருந்து துவங்கப்பட உள்ளது. வைசாக், சென்னை வழியாக புதுச்சேரிக்கு அந்த சொகுசு கப்பல் வந்தடையும். அந்த கப்பலில் சுமார் 1400 பேர் பயணம் செய்வார்கள். அவர்கள் புதுச்சேரியில் இறங்கி ஒரு நாள் தங்கி இளைப்பாறுவார்கள். இந்த சொகுசு கப்பலின் மூலம் பயணிகள் இறங்குவதிலும் ஏறுவதிலும் மிகப்பெரிய பாதிப்பு மீனவர்களுக்கு ஏற்படும். கடற்கரையில் இருந்து சுமார் 8 பாவு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சொகுசு கப்பல் நிறுத்தப்படும். அங்கிருந்து பயணிகள் சிறிய படகுகள் மூலம் தரைப்பகுதிக்கு கொண்டு வரப்படுவர். முகத்வாரம், மவுத்து பகுதி வழியாக பயணிகளை ஏற்றி வரும் போது மீன்பிடி தொழில்கள் முழுமையாக பாதிக்கப்படும். மீனவர்களுடைய வலைகள் படகுகளில் சிக்கி சேதாரமடையும். விசிறு வலை தொழில் புரியும் வெளிநாட்டு மீனவர்களும் உள்நாட்டில் சிறிய வலை பிடிக்கும் மீன்பிடி செய்பவர்களும் பாதிக்கப்படுவர். தற்போது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் கஞ்சா ஆயில், கொக்கைன், மெத்திடான், கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்யப்படுகிறது. ஏற்கனவே நகர பகுதிகளில் உள்ள ரெஸ்டோ பார்களில் இதுபோன்ற போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்படுவதும் அதை பயன்படுத்தி இரவு முழுவதும் ஆபாச நடனங்கள் ஆடுவதாக உள்ளது என அவர் குற்றம் சாட்டினார்.